உலகத்தில் பிறந்த எந்த மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதன் சமுதாயத்திலே வாழும்பொழுது பெரியவனாக இருக்க விரும்பினால் அவன் மக்களுக்கு பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். அதே போல் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் மக்களுக்குள்ளே முதல்வனாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீஃப் மினிஸ்டர் வச்சுக்கோ இருக்க விரும்பினால் அவர் என்ன செய்யணும், மக்களுக்கெல்லாம் அவர் ஒரு ஊழியக்காரனாக, சர்வன்ட் ஆஃப் காட், அது மாதிரி ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல், அவருக்கு மற்றவங்க ஊழியம் கொள்ளும்படி வராமல், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மனிதர்கள் ஊழியம் கொள்ளும்படி வராமல் மனிதர்களுக்காக அவர் ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே கொடுக்கவும் இந்த உலகத்திலே வந்தார். அப்போ நாம் என்ன செய்யணாக்கா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அநேக மக்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அவர் இந்த உலகத்தில் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய உயிரை கொடுத்துட்டார். அவருடைய அடிச்சுவலை நம்ம பின்பற்றி என்ன செய்யணும், நாம் அவரை போல ஊழியம் கொள்ளும்படி வராமல் மக்களுக்காக ஊழியம் செய்யவும், அநேகரை மீட்கும் பொருளாக, அநேக பாவத்தில் உள்ள இந்த கடைசி காலத்திலே மக்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை நம்மை மீட்கும் பொருளாக நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுகளை பின்பற்றி, அவருடைய தாழ்மையை பின்பற்றி, அவருடைய நீதியை பின்பற்றி, அவருடைய அன்பை பின்பற்றி, அவருடைய இரக்கத்தை பின்பற்றி, அவருடைய ரட்சிப்பை பின்பற்றி ஜனங்களை ரட்சிப்பினத்தில் திருப்ப வேண்டும். இந்த வசனத்தை கேட்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு சாமி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.